நிறைய ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா, திவ்ஸான்னு சொல்லி இன்ஸ்டாகிராமில் எல்லாமே ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய பேர் அவங்க 2 பேரையும் ஒண்ணா ஒரு சீரியல் ஆக்ட் பண்ண வைங்க, சினிமால ஆக்ட் பண்ண வைங்க. 2 பேரோட ஹைட் அண்ட் வெயிட் அந்த பேர் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய ஃபேன்ஸ் சொல்லிட்டு இருந்தா, அங்க பார்த்தீங்கன்னா சபரி எப்படி இருக்காருன்னு பாருங்க. அவர் வந்துட்டு அவங்க அம்மாவ தூக்குறாரு. தூக்கிட்டு சொல்றாரு, நான் எனக்கு பிக் பாஸ்ல கிடைச்ச பெரிய ட்ராஃபியே இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. பக்கத்துல ஒரு பையன், எனக்கு தெரிஞ்சு விஜே வசந்த்ன்னு நான் நினைக்கிறேன். அவர் வந்துட்டு சொல்றாரு, பார்த்தீங்களா அண்ணன் வந்து திவ்யாவை மட்டும் தூக்கல, அம்மாவையும் தூக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சொன்னோடனே டேய் உதைச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சபரி சொல்றாரு. சொன்னோடனே அவங்க அம்மா க்யூட்டாக சிரிச்சுட்டு சொல்றாங்க, இல்லை இல்லை என் பையன் திவ்யாவை மட்டும் தூக்கிட்டான்னு எல்லாரும் சொல்லக்கூடாதுல்ல, அதுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. சும்மா ஃபன்னாக சிரிக்கிறாங்க. உடனே வந்துட்டு சபரி சொல்றாரு, ஹே இதெல்லாமாவா பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்குறாரு. இவர் எந்த உலகத்தில் இருக்கிறாருன்னே சத்தியமாக எனக்கு தெரியல. எங்கே என்னடானா 2 பேரையும் சேர்ந்து நடிக்க வைக்கணும்னு ஆளாளுக்கு ஸ்கிரிப்டே எழுதுறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. இன்ஸ்டாவில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ எடிட்ஸ் இருக்குது 2 பேரையும் சேர்த்து போட்டு. பட் இவர் என்னடானா இதெல்லாமா பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இதனால தான் சபரி இவ்வளோ நாளாக சிங்கிளாக இருக்கார் போல இருக்கு. இனிமேலாச்சும் பையன் கொஞ்சம் விவரமாக இருந்தால் பொழைச்சிக்குவாங்கன்னு நினைக்கிறேன். அதை பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.